பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானத்துக்காக ஒரு வசனம் எடுத்திருக்குது. நம்மோடு இருக்கும் கர்த்தருடைய கரம். 1 நாளாகம் 4:10 ஒருத்தர் இப்படியாக ஜெபிக்கிறாங்க. யாபேசின் ஜெபம்னு சொல்லி நம்ம எல்லாம் மனப்பாடமாக அந்த வசனம் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை கேட்டருளினான்னு சொல்லி, அதாவது கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால அவன் ஜெயம் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம இது பார்க்குறோம். உபாகமம் 5:15 வல்லமை உள்ள கரம் நம்மோட இருக்கிறது. கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. அடுத்ததாக 2 நாளாம் 30:12 அவருடைய கரம் நம்மோடு இருந்ததுனா நம்மளை ஒருமுகப்படுத்தும். நண்பர்கள் நடுவிலே, சபையிலே, குடும்பத்தில் எல்லாரும் நடுவிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தேனாக்கா நம்மளை ஒருமுகப்படுத்தும். ஒருமுகம் உள்ளவங்களாக, எல்லாரும் நேசிக்கிறவங்களாக, அன்புள்ளவங்களாக, இணைந்து போகிறவங்களாக, ஐக்கியமுள்ளவங்களாக நம்மளை மாற்றுவாங்க. 1 நாளாகமா 29:12 கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தேனாக்கா நிச்சயமாக நம்மளை அவர் பெரியவனாக்கும். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யம் கனம் உம்மால வருகிறதே, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலிருந்தே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரே மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். அவர் சத்துவத்தையும் எல்லாம் நமக்கு கொடுக்குற அவருடைய பிரமாணங்கள், அவர்களுடைய பிரமாணங்கள் எல்லாம் அவர் வலது கரத்திலேருந்து புறப்பட்டு வருகிறதா. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் வலது கரத்திலேருந்து புறப்படுகிறதா. ஏசாயா 41:10 நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லிட்டு அவருடைய வலது கரத்தில் பராக்கிரமம் உண்டு. அவருடைய வலது கரத்தில் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், ஒருமுகம் எல்லாமே அவருடைய வலது கரத்தில் உண்டு. அவருடைய வலது கரம் நம்மளை பெரியவங்களாக்கும். வல்லமையுள்ள கரமாயிருக்குது. அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு இருக்கிறனால நம்ம எல்லா தீங்கு நம்மளை தொடாதபடிக்க நம்மளை ஆண்டவர் காத்துக்கொள்ளுவாங்க. நாம் இப்போது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு உன்னை துதிக்கிற சுவாமி. அப்பா, இந்த வலது கரத்தின் பராக்கிரமத்தினால் எங்களையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அது கேட்குற அனைவருக்கும் ஆண்டவரே, அனைவர் மேலும் உன்னோட வல்லது கரம் அவங்கள மேலே தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே சோத்திரம். இந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடி, சத்ரு மேற்கொள்ளாதபடி வலது கரத்தின் ஆசீர்வாதம் எங்கள் மேலே உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.